என் பேர் அபாஸ் அக்பர். நான் சென்னை டு சிங்கப்பூர் படத்தோட டைரக்டர். நான் பிறந்தது வளர்ந்தது சிங்கப்பூரில். ஒரு 5 years ago நான் அங்கே ஒரு டெலிவிஷன் டைரக்டர். ஸோ படம் பண்ணுங்கிறது என்னோடய வெறி. அப்போ கையில் ஒரு ஸ்கிரிப்ட் இருந்துச்சு. முக்கியமாக வந்து ஒரு இந்த ஸ்கிரிப்டுக்கு ஹீரோயின் பிடிக்கணும்னு நான் வந்த இடத்துல 4 நாள் கழித்து நான் திரும்பி சிங்கப்பூருக்கு ஃப்ளை பண்ண வேண்டியது. 4 நாள் தான் இருக்க வேண்டியது. 4வது நாள் என்ன ஆச்சுனாக்கா, நான் ஏர்போர்ட்டில் போய் நிற்கும் போது என் பாஸ்போர்ட் காண போச்சுங்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு. இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும் போதும், வலி அழுதது எல்லாமே இருக்கும் போதும், அதுக்குள்ளார இந்த ஸ்கிரிப்டுக்கு எவ்வளோ என்னால் ஒர்க் பண்ண முடியுமோ நான் ஒர்க் பண்ணேன், டே அண்ட் நைட்டுமா. அது இந்த 5 வருஷத்தோட ட்ராவலோட அஸ்திவாரமாக மாறினுச்சு. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, அறிவும் இல்லை. இதுதான் என்னோடய பெரிய ஹேர்டல். வெங்கட் பிரபு அப்போ தான் மங்கத்தா முடிச்சிருந்தார். ஸோ அண்ட் வி நோ தட் ஹீ இஸ் அ வெரி ஹெல்ப்ஃபுல் பர்சன். அவரோட அசிஸ்டன்ஸ் நிறைய பேருக்கு அவர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ நான் என்ன நினச்சேனாக்கா, ஓகே இவர்கிட்ட போய் கதையை கண்டிப்பாக சொல்லி அஃப்கோர்ஸ் வெங்கட் பிரபு பேர் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு வந்துச்சுனாக்கா இட் இஸ் அ பிக் பிளெஸ்ஸிங். அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அட்ரஸ் இல்லாத ஒரு படத்துக்கு ஒரு அட்ரஸ் கிடைக்குது. எனக்கு என்ன தெரிய வந்துச்சுனாக்கா, அவருக்கு இப்போது அவரோட பிளான்ஸ் இருக்குது. அவரோட பிளான்ஸ் என்னன்னாக்கா, முக்கியமாக வந்து அவர் படம் ப்ரொடியூஸ் பண்ணுற ஐடியாவில் அப்போ இருந்தாருன்னு. அண்ட் அந்த ஐடியாவில் அவர் இருக்கும்போது நம்ம படத்துக்கு அவர் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக வந்தாருனாக்கா, மொதல் படம் சின்ன படமாக இருக்கிறதுல அவரோட இன்ட்ரெஸ்டில் இல்லைங்கிறத அவர் ஓப்பனாக சொன்னார். ஸோ அது ஒரு பெரிய படமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். இன்ட்ரெஸ்ட் மேட்ச் ஆகலை. ஸோ அதனால் ஒரு வருஷம் கிட்டத்தட்ட ட்ராவல் பண்ணி 1.5 வருஷம் ட்ராவல் பண்ண ப்ராஜெக்ட் ஓகே கலப்ஸ். பட் ப்ராப்ளம் எங்கேனாக்கா, ப்ராஜெக்ட் கலப்ஸ் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக தினேஷ் ப்ராஜெக்டில் இல்லை. எனக்கு வெங்கட் பிரபு சார் இருந்தாருனாக்கா அவர் தினேஷ் இருக்கிறது அவர் சொல்லியிருந்தார். ஸோ இப்போ அவர் இல்லை, ஸோ இவர் இல்லை. ஸோ நம்ம ஒரு டிசைன் மாதிரி நம்ம பில்ட் பண்ணி கொண்டு வருவோம். அதுக்கப்புறம் அது நம்ம கை விட்டு போய்டும். இது எல்லா டேரக்டர்ஸ்க்கும் நடக்கிறது தான். இன்ஃபேக்ட் எல்லா டேரக்டர்ஸுக்கும் அது தெரியும், ரொம்ப ஈஸியாக தெரியும். ஸோ லாஸ்ட்டாக வந்து இது எல்லாமே நடக்கும்போது ஒரு டேரக்டர் வந்து ஒரு 3-4 years ட்ராவல் பண்ணிட்டே போயிட்டுருக்காங்க ஒரு ப்ராஜெக்டில். அப்போ வந்து ஒரு 4th year கிட்ட வரும்போது, 3.5 years கிட்ட டச் பண்ணும்போது 4 years கிட்ட வரும்போது, சரி ஓகே இவங்க எல்லாருக்கும் கதை பிடிக்கல, சரி ஓகே நம்ம பட் எனக்கு கதை மேலே நம்பிக்கை இருக்குது. அதுக்கப்புறம் ஸோ இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டு மாதவன் மீட் பண்ணலாம் நான் பிளான் பண்ணேன். மாதவன்கிட்ட கதையை கண்டிப்பாக சொல்லணும். ஸோ மாதவனுக்கு மீட் பண்ண போகும்போது சின்ஸ் இதெல்லாம் புரியலங்கிறபோது நான் என்ன பண்ணாக்கா, கதையை ஸ்டோரி போர்ட் பண்ணேன். சில இடங்களில் நான் வரைஞ்சேன், அதை வந்து ஆர்ட் ஒர்க்காக மாற்றினேன் புரிய வைக்கிறதுக்கு. மாதவன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். எனக்கு நான் பிக் ஃபேன் ஆஃப் மாதவன். சின்ன சின்ன பொண்ணுங்க எவ்வளோ பெரிய ஃபேனாக இருப்பாங்க, அந்த மாதிரி அந்த அளவுக்கு நான் ஒரு ஃபேன், மாதவன் ஃபேன் சின்ன வயசுலேன்னு. ஸோ மாதவனை மீட் பண்ணும்போது அந்த மாதவனோட ப்ரெசன்ஸே என்னை ஃபோக்கஸ் பண்ண முடியல. அப்போ ஐ மெட் ஹிம், அவரோட கதையை சொன்னேன். அவருக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது ரொம்ப கிளியராக தெரிஞ்சிச்சு. அவர் லாஃப் பண்ணார், ஸ்மைல் பண்ணார். ஏன்னா இது காமெடி ஆக்ஷன் ரொமான்ஸ் ஸ்கிரிப்ட். பட் என்னன்னாக்கா, மாதவன்கிட்ட ஏதோ ஒன்று அவர் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தார். இப்போ எப்படி நான் வந்து இந்த ப்ராஜெக்டை 3.5 years 4 years நான் கஷ்டப்பட்டு நான் அதை லிஃப்ட் அப் பண்ண முடியாத ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் என்கிட்ட இருக்கும்ல, அதே ரெஸ்ட்லெஸ்னஸ் அவர்கிட்ட இருந்துச்சு. பட் அது எனக்கு புரியல. அப்போ விட்டுட்டேன். இப்போது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி யாஹூ நியூஸில் அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார். நான் அவர் அப்போ மீட் பண்ணும்போது அவர் சாலா குதூஸில் அவர் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருந்தார், இறுதி சுற்றுல. ஸோ அந்த இன்டர்வியூவில் 2 வாரத்துக்கு முன்னாடி கொடுத்த இன்டர்வியூவில் அவர் சொல்லியிருக்காரு, அந்த இன்டர்வியூவில் தட் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார், எத்தனை நைட்டு வந்து தூங்காமல் இருந்தார், எப்படி அவர் இருக்கிற ஃப்ளாட்டுன்னு இன்னும் ஒரு சின்ன ஃப்ளாட்டுக்கு வந்து போகிற அளவுக்கு வர வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்காருங்கிறது, இது எல்லாத்தையுமே அவர் சொல்லியிருந்தார். எனக்கு என்ன தோணுச்சுனாக்கா, அன்னைக்கு நான் அவரை மீட் பண்ணலை, ஒரு 2 years நான் அவர் மீட் பண்ணும்போது, சிங்கப்பூரில் அவர் மீட் பண்ணும்போது, அவர் ஆக்சுவலி ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனில் இருந்திருக்காரு. பட் அது எனக்கு புரியல. பட் இப்போ when I look back at it, எனக்கு அது ரொம்ப கிளியராக புரியுது. இப்போ என் மைண்ட் செட்டை போய் இருக்கும்போது மாதவன் மீட் பண்ணி முடிச்சோன்னா, அவர் வந்து இன்னும் ஒரு 2 months மீட் பண்ணலான்னு சொல்லி அவர் இழுத்தடிச்சிக்கிட்டே இருந்தாரா. அண்ட் முக்கியமாக இந்த இழுத்தடிக்கிற கேம் என்னை ரொம்ப கொஞ்சம் இரிட்டேட் பண்ணிச்சா.
ஸோ மாதவனோட மேனேஜர் ஒருத்தர் இருப்பார், அலீம் பாஷான்னு. ஸோ அவர் மேலே நான் கத்திட்டேன் ஃபோனில், ஆக்சுவலி கொஞ்சம் அக்ரெசிவாக, ஏன் டிலே பண்ணுறீங்கன்னு. அவர் மேலே கத்திட்டோனையும் ஒரு அதுக்கப்புறம் திரும்பி அப்பாலஜி கேட்டேன், அது வேறு. அங்கேன்னு கொஞ்சம் காம் டவுன் பண்ணி, சரி ஓகே அடுத்து என்ன பண்ணலான்னு தான், அடுத்து பட் கொஞ்சம் கூட யோசிக்கல ஏன் எல்லாமே தப்பாக போகுதுன்னு. அடுத்து அவ்வளோதான். அதுக்கப்புறம் தான் நான் ஆரியாவோட தம்பி சத்யாவை நான் மீட் பண்ணேன். இது கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆகிட்டு. ஸோ ஆரியோட தம்பி சத்யாவை மீட் பண்ணிட்டோனையும் கதையை சொன்னேன். கதை புரிஞ்சிச்சு, கதை பிடிச்சிருந்துச்சு, அது எல்லாமே ஓகே. அதுக்கப்புறம் நம்ம அட்வான்ஸ்லாம் பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி டேட்ஸ்லாம் பேசி இது எல்லாமே கிட்ட போயிட்டு இருக்கும்போது என்ன பிரச்சனைனாக்கா, எனக்கு இதெல்லாமே பிடிக்கல. முக்கியமாக என்னென்னா, ரிஹர்சல் பண்ண மாட்டேன்னு சொன்னது. ரிஹர்சல்லாம் பண்ணுறது இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக ஸ்பாட்டில் தான் நான் பண்ணுவேங்கிறது. ஸோ நான் போய் என்ன பண்ணேனாக்கா, நான் கமல் எப்படி ஒர்க் பண்ணுவாருன்னு நான் பார்த்தேன். இஃப் யூ வாண்ட் டு பி த பெஸ்ட் தென் யூ ஹேவ் டு லேர்ன் ஃப்ரம் த பெஸ்ட், தட்ஸ் ஆல். ஸோ ஐ அண்டர்ஸ்டுட் தட் இன்னைக்கு வரைக்கும் ஈவன் தூங்காவனம் கூட கமல் டஸ் ரிஹர்சல்ஸ்னு. ஸோ ஹீஸ் அ லெஜண்ட். இஃப் ஹீ வாண்ட்ஸ் டு இது வரைக்குமே, இஃப் ஹீ வாண்ட்ஸ் ஹீ கேன் சே நான் ரிஹர்சல் வேணாம், நான் ஸ்பாட் வந்து பார்த்துக்கிறேன். பட் இஃப் ஹீ இஸ் ஒர்க்கிங் இன் தேட் டைரக்ஷன், அப்போ நம்மளும் அதே மாதிரி தான் நம்ம ஒர்க் பண்ணணும். கரெக்டாக? அவ்வளோ டேலண்டட், காட் ஆஃப் சினிமான்னு சொல்கிறாங்க. ஹூ ஆர் வி தென்? ஸோ ஐ ஃபெல்ட் தட் ரிஹர்சல்ஸ் வர மாட்டேன்னு சொல்கிறது, இட் வாஸ் a very very vulgar thing. It was extremely wrong. I felt that was wrong. இந்த மாதிரி there were many occasions which kept on building up. And then ultimately நம்ம ஷூட்டிங் போனோம். சென்னை சிங்கப்பூர்னு ஒரு படத்துக்கு ஷூட் போனோம். ஷூட் போய் ஒரு ஐ திங்க் ஒரு 30% ஷூட் பண்ணி ஷூட்டிங் போயிட்டு எவ்ரிடே ஏதாவது ஒரு பிரச்சனை, லேட்டாக வருதுலேன்னு. அதிகம் என்னன்னாக்கா, எங்களோட செட்டில் நாங்கள் படத்தை எப்படி நல்லா எடுத்து மக்களுக்கு ஒரு என்ஜாயபிளான ஒரு 2 hours கொடுக்கறதுக்கு பதிலாக எவ்ரிடே எப்படி பாலிடிக்ஸ் பண்ணுறதுன்னு நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். விச் இஸ் அ கிரேட் சைன் தட் நாங்கள் இந்த படம் ஃப்ளாப் ஆகணும், ஃபெயில் பண்ணிடணும். தட் இஸ் நாட் த ரைட் வேன்னு ஒரு பாயிண்ட் வந்துச்சு, as a breaking point. And then we decided, and especially I decided that தூக்கணும்னு. படம் ட்ராப் ஆன படம் இல்லை, பட் நம்ம ஒரு விஷயத்த சரியாக பண்ணி தோக்குறது இஸ் பெட்டர் தென் தப்பாக செஞ்சு ஜெயிக்கிறது. நோ, அது தேவையில்லை. ஸோ இட்ஸ் ஓகே, வி ட்ராப்ட் இட் broke down, படம் கலப்ஸ் ஆகிட்டு. ஸோ ஃப்ளாப்பு கொடுக்க கூட வக்கில்ல, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். பட் இட் வாஸ் வெரி பெயின்ஃபுல். இப்போ திரும்பி சொல்லும்போது இப்போ ரொம்ப ஈஸியாக வார்த்தையில் நம்ம சொல்லிடுறோம். பட் அப்போ அந்த சுச்சுவேஷன் இருக்கும்போது இட் வாஸ் வெரி வெரி பெயின்ஃபுல். எனக்குள்ள கோவம் நிறைய கோவம். ஆரியா தம்பி மேலே கோவம், என் மேலே கோவம். அண்ட் எனக்கு முக்கியமாக வந்து ஆரியா தம்பியை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்களே, அவங்க மேலே எனக்கு கோவம். ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் தெரியணுமே, கேரக்டர்ஸ் இதெல்லாமே. பட் எல்லாருக்குமே அவங்களுக்கு நல்லது நடக்கணும், அதுதான் பிளான் பண்ணுவாங்க. ஸோ இப்படியே போயிட்டே இருந்துச்சு. ஸோ இங்கே ஒரு இடத்துல நான் எம்எல்ஏ ஒரு மேலே ஒரு தப்பு எம்எல்ஏ என்ன இருக்குனாக்கா, நாங்கள் ஷூட்டிங் வந்து கிட்டத்தட்ட போன வருஷமாக 2014 கரெக்ட் 2014 செப்டம்பரில் ஷூட்டிங்கை முடித்து அடுத்தது திரும்பி டிசம்பரில் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. ஓகே, அந்த டிசம்பர் பாயிண்ட்டுக்கு வரும்போது நான் போஸ்ட்போன் பண்ணி ஜனவரி கொண்டு வந்தேன். ஏன்னா எனக்கு அவன் மேலே எனக்கு ஆரியா தம்பி மேலே எனக்கு கான்ஃபிடென்ஸ் எனக்கு இல்லை. அப்போ அவருக்கு வந்து கோவம், ஏன் நான் போஸ்ட்போன் பண்ணேன் ஜனவரிக்கு. ஸோ கால் பண்ணி ஃபோனில் பேசினார். ஃபோனில் பேசும்போது அவரோட வாய்ஸ் டொனேஷன் கொஞ்சம் திமிராக இருந்துச்சு. எனக்கு அது கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏன்னா வேலை தான், பட் என்கிட்ட மரியாதை இல்லாமல் பேசணும் எனக்கு பிடிக்காது. ஸோ அங்கே வந்து எனக்கு ட்ரிப் ஆகிட்டு. ஸோ அங்கே நானும் வேறு மாதிரி பேசிட்டேன். அன்றைக்கி 2 பேரும் லைன் கட் பண்ணோம்.
அன்றைக்கிலேயும் திரும்பி கால் பண்ணவே இல்லை. ஸோ பேசிக்கலி அவர் ப்ராஜெக்ட் விட்டு தூக்கியாச்சு. அவர்கிட்ட அந்த மாதிரி பேசும்போது எனக்கு தெரியும் ப்ராஜெக்ட் விட்டு தூக்க போகிறேன். ஏன்னா இந்த மாதிரி இவர்கிட்ட பேசினா இவர் ப்ராஜெக்ட் வெளியே வர எனக்கு தெரியும். அண்ட் இன்ட்ரெஸ்டிங் என்னன்னாக்கா அவர் ஏற்கனவே மற்ற ப்ராஜெக்ட் விட்டு வெளியே நடந்து போயிருக்காரு. அவர் இஷ்டப்படி நடக்கலனாக்கா ஹி வில் வாக் அவுட் ஆஃப் த ப்ராஜெக்ட். ஐ நோ தட். தெரிஞ்சு தான் ஐ ஜஸ்ட் ஸ்போக் டு ஹிம் லைக் தட். லெட் ஹிம் வாக் அவுட். இஃப் வாஸ் வாக் அவுட். பட் பிஃபோர் யூ நோ வாட், பிஃபோர் யூ வாக் அவுட் ஐ எம் ஃபயரிங் யூ. ஸோ ஐ ஃபயர்ட் ஹிம். அதுக்கப்புறம் எனக்கு ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன். என்ன ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கிட்டேனாக்கா, ஆக்சுவலி இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர். அண்ட் இந்த நிறைய பேர் இந்த 100%, இந்த 100%ல் ஒரு 5% இருக்காங்க. அவங்க சொல்கிறது தான் உண்மை. 95% பேசுகிறது எல்லாமே பொய். அந்த 5%ல் ஒருத்தர் ஒன்று சொல்லுவார், சிவி குமார் ஒன்று சொல்லுவார், படத்தை ஒழுங்காக எடுங்க, அது போதும்னு. டோட்டலாக என்னை மாற்றிக்கிட்டேன். உண்மையாக இருப்போம். இதுக்கு முன்னாடி எங்கேயா போய் இறங்கணுன்னாக்கா ஒரு பெரிய காரோ இனோவாவோ இந்த மாதிரி ஏதாவது கூப்பிட்டு போய் இறங்க, மற்றவங்ககிட்ட காட்டணும், நம்மளுக்கு பணம் இருக்குது, இதெல்லாம் காட்டணுங்கிறது அந்த மைண்டில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் யார் பின்னாலும் பைக் தான், ஸ்கூட்டி தான். உனக்கு இஷ்டம் இருந்தால் நீ ப்ராஜெக்டில் ஏறி. என்னால் உண்மையாக இருக்க முடியும். என்னால் மற்றவங்களோட கூட உழைக்க முடியும். பட் பொய்யா இருக்க இஷ்டம் இல்லை. ஆக்சுவலாக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா இந்த மாதிரி இருக்கிறனாக்கா இவங்க எல்லோரும் தான் காரணம். அதுக்கப்புறம் அதே மாதிரி ஸ்கூட்டியில் போனேன், டீ கடையில் சாப்பிட்டேன். நான் என்ன இஷ்டப்பட நான் பண்ணேன். எனக்கு இஷ்டம் மற்றவங்க சொல்லி நான் கேட்க இஷ்டப்படல. நான் எப்படி இருக்கணுமோ அப்படி தான் நான் செஞ்சேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு டீம் அமைஞ்சிச்சு. உண்மையான டீம். ஜெம், முத்து மாதிரி, ஒன்று முத்து மாதிரி. வெளிப்படையாக பேசுவாங்க. எந்த மாதிரி பிளானும் கிடையாது. யார் இருக்காங்க இல்லை முக்கியம் இல்லை, அவங்க வேலை என்ன, அதில் மட்டுமே ஃபோக்கஸ். அவங்களோட ஃபோக்கஸ் அவங்க எப்படி பெட்டர் பண்ண முடியும். ரிஹர்சல்ஸ் 2 மாதம் ரிஹர்சல்ஸ் வந்தாங்க. ஸோ தட்ஸ் வாட் கமல் டஸ். அதான் நாங்கள் செய்கிறோம். ஸோ வி ஆர் ஹாப்பி, வி ஆர் வெரி ஹாப்பி பை ஹார்ட். 2 மாதம் ரிஹர்சல்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் செஞ்சோம். அதுக்கப்புறம் என்னால் நம்பவே முடியல. டிக்கெட் போட்டோம் எல்லோரும் ஒன்றா 20 பேர்கிட்ட டிக்கெட் போட்டு அந்த ஃபர்ஸ்ட் டே சிங்கப்பூரில் போய் சென்னை டு சிங்கப்பூர், சென்னையிலேயும் சிங்கப்பூர், ஃபஸ்ட்டு சிங்கப்பூர் ஷெட்யூல் முடித்தோம். அது ஆக்ஷன் சொல்லும் போது நான் யார்ட்டையும் காமிச்சிக்கல. பட் 5 வருஷம் கழிச்சு ஆக்ஷன் சொல்லும் போது அதோட இம்பேக்ட் எனக்கு தெரியும். இப்போ வரைக்கும் நம்ப முடியல. 5 வருஷம் ஆச்சுன்னு உங்களுக்கு இந்த இன்டர்வியூ கொடுக்குறேன். ஏன்னா நம்ப முடியல. இந்த இன்டர்வியூ கொடுப்பேன் கூட எனக்கு தெரியாது. முக்கியமாக என்னன்னாக்கா இந்த படத்தில் நிறைய பேர் உள்ளே புந்து வெளியே போயிருக்காங்க. படம் ஸ்டார்டிங்லேருந்து அஜித் சாரோட மேனேஜர் இதுக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. அவர் அப்பவும் இருந்தார். நாங்கள் ஆர்யா தம்பி வச்சு படம் பண்ணும்போது அப்பவும் இருந்தார், இப்போவும் இருக்கார். அண்ட் இது வரைக்கும் உண்மை என்ன சொல்லணுனாக்கா பேமெண்ட் எதுவுமே கூட பேசினதில்லை. பட் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு எங்களுக்காக. ஸோ அவருக்கு முக்கியமாக அவர் தேங்க்ஸ் சொல்லணும். அவர் பிரவீன் கேஎல் ஒரு தூணாக இருந்திருக்காரு இந்த என்டையர் ப்ராஜெக்டில். அவர் இல்லாட்டி நான் இங்கே கிடையாது சுத்தமாக. இன்ஃபேக்ட் அவர் சிங்கப்பூரில், நானும் பிரவீன் கேலும் சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணியிருக்கோம். அப்போ என் கையில் வந்து எனக்கு சாப்பாடு கூட காசு இல்லாத சமயத்தில் அவர் என்னை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் பிரவீன் கேல் கூட. ஸோ இது இப்போ ஆரம்பிச்சது இல்லை. ஆக்சுவலி ஒரு 10 years ago எனக்கு நான் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்போது அவர் என்னை பார்த்துக்கிட்டார் அப்போ. ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் பிரவீன் கேல் கூட. இப்போது இன்னும் ஒரு 3-4 நாள் ஷூட் இருக்குது. படம் முடிய போகுது. கிரிட்டிசம் ட்ரால் பேஜ் வச்சுருக்கவங்களாம் இந்த பொறுப்பை வச்சு வடை சுட்டுறதுக்கு முன்னாடி நாம் சரியான நேரத்தில் போய் இதை ஆடியன்ஸ் கிட்ட சேர்க்கணும்.